அனைவருக்கும் வணக்கம். இந்திய பங்குச் சந்தையில நிப்டி, பேங்க் நிப்டி, சென்செக்ஸை இந்த வீடியோல பகுப்பாய்வு பண்ணுவோம். புதிய கேஷ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் செயல்படும் விதம் மற்றும் தங்கம் வெள்ளி நிலவரங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்ப புதிய கேஷ் செட்டில்மெண்ட் முறையானது 3:15 PM இருந்து 3:30 PM விண்டோ முடிய இருக்கு. அந்த செயல்பாட்டு முறை எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். NSE BSE வர்த்தக நேரத்தின் இறுதியில 15 நிமிடங்களில 3:15 PM முதல் 3:30 PM வரை சாதாரண நேரடி வர்த்தகம் நிறுத்தப்பட்டு கால் ஆக்ஷன் விண்டோ முறையானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த 15 நிமிடங்களில் தனி நபர், வர்த்தகர்கள், பெரிய நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகள் தங்களின் வாங்குதல் மற்றும் விற்றுதல் ஆர்டர்களை சமர்ப்பிக்கின்றன. இறுதி விலை எப்படி நிர்ணயம் பண்றாங்க அப்படின்னா, செட்டில்மெண்ட் பிரைஸ் ஆனது 3:15 இருந்து 3:28 PM வரை வரும் அனைத்து ஆர்டர்களையும் ஆர்டர் மேட்சிங் கணினி கம்ப்யூட்டர்ல ஆர்டர் மேட்சிங் அதிகப்படியான பங்குகளில் பரிவர்த்தனை எந்த குறிப்பிட்ட விலை புள்ளியில் நிகழ்கிறதோ மேக்சிமம் எக்ஸிக்யூட்டபிள் வேல்யூ அந்த விலையை அன்றைய நாளில் இறுதி செட்டில்மெண்ட் விலையாக க்ளோஸ் பிரைஸ் அறிவிக்கும். சந்தையில இது ஏன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, 3:15 PM முன் லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்கும் விலையை விட 3:30 PM வெளியாகும் இறுதி செட்டில்மெண்ட் விலையானது திடீரென 50 முதல் 200, 250 புள்ளிகள் வரை உயர்ந்து அல்லது குறைந்து முடிகிறது. இதற்கு முக்கியமான 2 காரணங்களாக இருக்கலாம் சொல்லி பார்க்கப்படுகிறது. மியூச்சுவல் ஃபண்டுகளில் SIP பணப்புழக்கம் அதிகமா இருக்கு இந்தியாவில் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் SIP மூலம் மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு வருகிறது. இந்த நிதியை மியூச்சுவல் ஃபண்டுகள் நாளின் இறுதியில் EOT சந்தையில் முதலீடு செய்கின்றன. இதனால் ஆக்ஷன் விண்டோவில் விற்பனையாளர்களை விட செல்லர்ஸை விட பையர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகி செட்டில்மெண்ட் விலையானது உயர்ந்து முடிகிறது. ஷார்ட் பொசிஷன் கட்டுப்பாடுகள் ரொக்க பிரிவு கேஷ் செக்மெண்ட்ல இன்ட்ராடே முறையில பங்கு விற்பனை ஷார்ட் செய்தவர்கள் 3:15 PM உள் தங்களுடைய வர்த்தகத்தை கட்டாயம் முடிக்க வேண்டும். ஆக்ஷன் விண்டோவில் புதிய ஷார்ட் பொசிஷன்களை எடுத்து அடுத்த நாள் கொண்டு செல்ல கேரி ஃபார்வர்டு செல்ல சட்டப்படி முடியாது. இதனால் ஆக்ஷன் நேரத்தில் இயற்கையாகவே வாங்குபவர்களின் கையை ஓங்கி செட்டில்மெண்ட் விலையை மேல் நோக்கி செல்லுகிறது. இதுதான் காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த செட்டில்மெண்ட் மாற்றத்தை நம்ம எவ்வாறு கணிப்பது அப்படின்னா, முக்கியமா 4 பங்குகளில் வேல்யூ மற்றும் ஆர்டர் டெப்த்தை வச்சு நம்ம கண்காணிக்கலாம். நிப்டி 50 குறியீடுல அதிக வெயிட்டேஜ் கொண்ட 4 முன்னணி நிறுவனங்களின் நடவடிக்கைகளை 3:15 இருந்து 3:28 வரை கண்காணிக்க வேண்டும். அதாவது HDFC பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ICICI பேங்க் மற்றும் இன்போசிஸ் போன்ற வெயிட்டேஜ் உள்ள பங்குகளை தற்போது இந்த வர்த்தக தளத்துல 20 டெப்த் மார்க்கெட் விண்டோவை திறந்து, அதாவது பிட்டு ஆஸ்ட் இருக்கும் இல்லையா, வாங்குபவர் மற்றும் விற்பவர்கள், இந்த 20 டெப்த் மார்க்கெட் அளவுகளை சரிபார்க்க வேண்டும். பிட்டு பகுதியில் லட்சக்கணக்கான பங்குகள் அதிக விலைக்கு வாங்க தயாராக இருந்தால் இறுதி செட்டில்மெண்ட் விலை உயரும் சொல்லி புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வினாடியும் பரிவர்த்தனையாகும் பங்குகளின் எண்ணிக்கை, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் வேல்யூமானது மிக வேகமாக அதிகரித்தால் பெரிய நிறுவனங்கள் சந்தை விலையிலே பங்குகளை வாங்குகின்றன என்று பொருள். இது பழைய கான்செப்டுங்க. இந்த பிட்டு ஆஸ்ட் விலை இருக்குல்ல பாத்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டு பையர் செல்லர் எவ்வளவு இருக்காங்க பார்த்துக்கிட்டு நம்ம பையிங் செல்லர் ஆர்டர் போடுவோம். அதை 3:15 இருந்து 3:28 முடிய பார்த்து இந்த 4 வெயிட்டேஜ் உள்ள பங்குகள்ல HDFC பேங்க், ICICI பேங்க், இன்போசிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்த்து அந்த நேரத்துல அந்த 20 டெப்த்தை வச்சுட்டு 0.20 டெப்த் இருக்கு, அந்த 20 டெப்த்தை வச்சுக்கிட்டு எங்க அதிகமா ட்ரேட் ஆகுதோ அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு செட்டில்மெண்ட் க்ளோஸ் விலையானது மேல போகுமா கீழே வருமா
அப்படிங்கிறத பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சிந்தட்டிக் ஃபீச்சர் ஃபார்முலா அதை வச்சு நம்ம பண்ணோம். 3.25 மணிக்கு மேல் சந்தையில் நிஜமான திசையை கண்டறிய டெரிவேட் சந்தையின் புட்கால் பீரியட் தத்துவத்தை பயன்படுத்தலாம். அதாவது சிந்தட்டிக் ஃபீச்சர் ஸ்ட்ரைக் பிரைஸ் பிளஸ் கால் கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதாவது எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,600 வச்சுக்கோங்க. கால் ஆப்ஷன் வந்து 150 ரூபா இருக்கு, புட் ஆப்ஷன் வந்து 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம எப்படி காணிக்கணும்னா 24,600 பிளஸ் 150 மைனஸ் 100 போட்டோம்னா இதுதான் நம்ம வந்து க்ளோசிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். தற்போதைய சந்தை ஃபாட் விலை 24,610 இருந்தாலும் ஆப்ஷன் சந்தையில் கணிக்கப்பட்ட சிந்தட்டிக் ஃபீச்சர் ஆனது 24,650 உள்ளது. இதன் மூலம் சந்தை 3:30 PM செட்டில்மெண்ட் ஆனது 24,650 நோக்கி உயர்ந்து முடியும் என்பது முன்கூட்டியே நம்ம கணிச்சுக்கலாம். சிந்தட்டிக் ஃபீச்சர் ஃபார்முலாவை போட்டு நம்ம வந்து பயன்படுத்தி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா பிட்டு ஆஸ்டின் மூலமா பார்த்து நம்ம எந்த லெவல்ல முடியும் அப்படிங்கிறத ஆவரேஜ் பண்ணி வெயிட்டேஜ் உள்ள பங்குல ஆவரேஜ் பண்ணி நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிந்தட்டிக் மியூச்சுவல் நினைக்கிறேன். இந்த வித்தியாசமானது நேர்மறையாக இருந்தால் பூலிஷ் செட்டில்மெண்ட், எதிர்மறையாக இருந்தால் பேரிஷ் செட்டில்மெண்டாகவும் நிகழ வாய்ப்பு உள்ளது. அதனால சிந்தட்டிக் ஃபீச்சர் ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அடுத்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிட்டு ஃபாட் பிரைஸ்ல இருந்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை கூட்டிக்கிட்டீங்கன்னா அதுதான் இந்த வேலை. இன்றைய செல்லர்ஸ் வந்து 3:10 முன்பே பொசிஷனை மூடுதல் ஏழு ஸ்பேர் ஆஃப் பண்ணுறது மிகவும் நல்லதுங்க. நான் ஆக்ஷன் வென்ற 3.25 தொடங்குவதற்கு முன்பே 3:05 இல்ல 3:10 இந்த இடைவெளியில அனைத்து இன்றைய ஆப்ஷன் விற்பனை ஆர்டர்களையும் லாபத்திலோ அல்லது சிறிய நஷ்டத்திலோ மூடிவிடுவது மிகவும் நல்லது. காரணம் 3.25 மணிக்கு அப்புறம் ஆப்ஷன் சந்தை நிலவரத்திற்கு மாறாக திடீரென அதிகரிக்கிறார். IV5 கடைசி நிமிட பிரீமியம் உயர்வால் முந்தைய லாபம் முழுவதும் அடிபட்டு போவதை தவிர்க்கவே இதற்கு சிறந்த வழி முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கிறது. இல்லை அப்படின்னா டெல்டா நேச்சுரல் கேச்சிங் மூலமா பண்ணுங்க. எதிர் பாதுகாப்பு, அதாவது ஒரு கால் ஆப்ஷனை ஷார்ட் கால் பண்ணி செய்திருந்தால் அதற்கு இணையான டெல்டா மதிப்பு கொண்ட ஃபீச்சர்ஸ் அல்லது டீப் ஓடிஎம் கால் ஆப்ஷனை வாங்கி லாங் கால் வைத்திருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் அயன் கான்ட்ராக்ட் ஃபெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எதுக்கு பாதுகாப்பு வச்சுக்கோங்க. நம்ம கால் ஆப்ஷன் விற்பனையை ஷார்ட் கால் வைத்து செய்திருந்தோம் அப்படின்னா டெல்டா அதுக்கு இணையான டெல்டா மதிப்பு கொண்ட ஃபீச்சர்ஸ் அல்லது டீப் ஓடிஎம் கால் ஆப்ஷனை வாங்கி லாங் வைத்திருக்க வேண்டும். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா செட்டில்மெண்ட் விண்டோவில் கேஷ் சீக்மெண்ட் உயர்ந்து நிப்டி திடீரென 50 இருந்து 100 புள்ளிகள் உயர்ந்தாலும் நம்ம வாங்கி வைத்துள்ள கெட்ஜ் மூலம் வரும் லாபம் விற்கப்பட்ட ஆப்ஷனின் நஷ்டத்தை சமன் செய்யும். சரிங்களா? நமக்கு நஷ்டத்தை வந்து குறைச்சு கொஞ்சம் லாபம் வருதோ இல்லையோ ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். இந்த முறையை நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கால ஆப்ஷன் விற்பனை செஞ்சீங்கன்னா டெல்டாக்கு மதிப்பிற்கு ஈக்குவலான டீப் அல்லது டீப் ஓடிஎம் கால லாங் கால் வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லது. இது வந்து ஷார்ட் கால் பண்ணியிருந்தாங்க. அதே இது அப்படியே ஆப்போசிட் புட் கால் பண்ணிக்கோங்க. டீப் இந்த மணி ஐடிஎம் ஆப்ஷன்களே அதையும் பயன்படுத்திக்க. அதாவது அவுட் ஆஃப் தி மணி ஓடிஎம் அல்லது அட் மணி ஆப்ஷன்களை விற்கும் முன் அவற்றின் காமா ரிஸ்கை கணக்கிட வேண்டும். 3.25 இருந்து ஓடிஎம் ஆப்ஷனின் பிரீமியம் மிக வேகமாக மாறக்கூடும். ஓடிஎம் ஆப்ஷன்களை விட ஐடிஎம் ஆப்ஷன்களை கேஷ் பாட்டின் விலையில் நகர்வை டெல்டா நேர்கோட்டில மட்டுமே பின்பற்றலாம். டெல்டா வந்து ஒண்ணுன்னு இருக்கும், அதனால நேர்கோட்டிலே இருக்கு. இதனால் திடீர் ஒழுங்கற்ற பிரீமியம் மாற்றங்கள் 20 இது குறைவாகவே இருக்கும். இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லாட்டி சிந்தட்டிக் ஃபீச்சர் கண்காணித்து ஸ்டாப் லாஸ் வைப்பது நல்லது. அதை ஏற்கனவே சொல்லிட்டோம்.
சிந்தட்டிக் ஃபியூச்சர் விலையை நம்ம வந்து எதிர்பார்த்த திசைக்கு எதிராக மிக வேகமாக நகரத் தொடங்காம தெரிஞ்சிச்சு அப்படின்னா 3:20க்கு முன்பே டெரிவேட்டிவ் சந்தையில மார்க்கெட் ஆர்டர் பொசிஷனை மூடி விடுவது மிகவும் நல்லது. வெறுமனே ஆப்ஷன்களை விற்கும் நேக்கடு செல்லிங்க முறையை தவிர்த்து எப்போதுமே கிரெடிட் ஃபிளட், அதாவது கால் ஃபிளட், புட் ஃபிளட் முறையை பயன்படுத்த வேண்டும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு 3:30 PM செட்டில்மெண்ட்ல கேஷ் மார்க்கெட்ல 2% முதல் 3% வரை பெரிய அளவில் கேப் அடைந்து முடிந்தாலும் உங்கள் அதிகபட்ச நஷ்டத்தை மேக்ஸ் லாஸ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் கட்டுப்படுத்த முடியும். இந்த உத்திகளில் உங்கள் வர்த்தக முறைக்கு ஏற்றாப்புல நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. அதனால நம்ம கடைசி அந்த க்ளோசிங் பாயிண்டா விட்டு ஆஸ்க முறையை வச்சு பயன்படுத்திக்கோங்க. 4 வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸா இல்லைன்னா சிந்தட்டிக் ஃபீச்சர்களுடைய ஆப்ஷன் அந்த ஃபார்முலாவை போட்டு நீங்க பயன்படுத்திக்கிறது மிகவும் நல்லது. இது நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றோம், இதை நீங்க பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை போட்டு பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் வந்து நாளைக்கு திங்கட்கிழமைக்கான லெவல்ஸ்ல பார்த்தேன். மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாப்புல கடைசி நேரத்துல பணப்புழக்கம் அதிகமா இது சிம்பிளுங்க. மார்க்கெட்டு பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்காரனால பெரிய இன்ஸ்டிடியூஷனை வாங்கியிருக்காங்கன்னா எப்போ ஸ்டாக்ஸா இது பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அது ஒரு நம்ம ஈக்விட்டி பிளேயர்ஸுக்கு அது ஒரு பொசிஷனா பார்த்துக்கணும். அதாவது முன்னாடி உள்ள முறைகள் வந்து திரும்ப வகை பார்க்குதுங்க, அவ்வளவுதானே. 2008க்கு முன்னாடி இந்த முறைகள் வந்து திரும்ப வகை பார்க்குது என்னை பொறுத்த அளவு. நிப்டி 50ல வீக்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா இன்டர்செஷன் கேண்டில் போட்டு முடிவு இந்த நம்ம ஏற்கனவே சொன்னபடி 24,750க்கு மேல வீக்கிலில க்ளோஸ் கொடுத்தா மட்டுமே மார்க்கெட் ஆனது மைல்டு போலிசி அப்படின்னு சொல்லி வந்தோம். அதுக்கடுத்து ஊழால டெய்லி இன்ட்ராடே லெவல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம், அது வேற விஷயம். ஆனா மைல்டு போலிசி 24,750க்கு மேல வீக்கிலில க்ளோஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 25,350க்கு மேல நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்து அந்த நேரத்துல பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்குவோம், நல்ல புலிஷா என்னன்னு பார்த்து முடிவு பண்ணிக்குவோம்னு சொன்னோம். அதோட கான்செப்ட் தான் இன்னமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா. 24,600க்கு கீழே சப்போர்ட் வந்து 24,530 திங்கக்கிழமை இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம மாசத்துடைய முதல் நாளுடைய லோ கிட்ட தான் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு, மந்த்துடைய லோ கிட்ட தான் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு கீழே இது பண்ணுச்சுன்னா வீக்கிலியுடைய கை வந்து வீக்கிலி ப்ரீவியஸ் வீக்கு இந்த வாரம் மாறும், அது போன வாரத்து உள்ளது. இது சனிக்கிழமை நல்லா திங்கக்கிழமை மாறும். ப்ரீவியஸ் வீக் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வீக் தான் வரும். ஓகே, இந்த திங்கக்கிழமை லோ தான் வரும். இந்த லோ முடிய வந்துட்டு அதுக்கு அடுத்து கூட மேல போக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்குடைய லோனா இதுதான் வரும். டவுன் சைடு ஆனது 24,530 நிலையை உடைச்சிச்சு அப்படின்னா 24,880, 24,430 வரை செல்ல வாய்ப்புள்ளது. அப்சைடு 24,600க்கு மேல நிலை பெற்றால் 24,660, 24,720 வரை செல்லலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. பேங்க் நிப்டியானது 57,700 சப்போர்ட்டு, 58,000 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 57,700க்கு கீழே வந்து சென்றுச்சு அப்படின்னா 57,400, 57,000 வரை இறங்க வாய்ப்பு உள்ளது. அப்சைடு 58,000க்கு மேல் கடந்தால் புதிய போலீஸ் ஏற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸ்ட்ராங்கா 58,000க்கு மேல க்ளோஸ் கொடுத்து நல்லா மேல போகும். சென்செக்ஸ் வந்து 78,400 சப்போர்ட், 78,600 ரெசிஸ்டன்ஸ். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த திசையில நல்ல வர்த்தக வாய்ப்பானது சென்செக்ஸ்ல அமையும், பார்த்துக்கோங்க. கோல்டு அண்ட் கோல்டு ஆயில் தங்கம் வந்து
$4,250 மேல் ஏற்றத்துல உள்ளது. crude oil வந்து $77 மேல் புலிஷாக தான் இருக்கும். ஆனா $76 கீழே செஞ்சிருச்சுன்னா ஷார்ட் நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம சொல்லிக்கிறோம். ப்ரீவியஸ் மந்த் உடைய கை, ப்ரீவியஸ் வீக் உடைய கை, அப்புறம் டே உடைய க்ளோஸ் பாயிண்ட். இதுல ப்ரீவியஸ் வீக் கை, ப்ரீவியஸ் வீக் மந்த் எது அதிகமா இருக்கோ அதை கட் பண்ணி டே உடைய க்ளோஸுக்கு மேல நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஆனது நல்லா புதிய புதிய மூமெண்டம் கொடுக்கும். இதை வந்து ஒரு ஸ்விங் ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்திக்கணும். அந்த நேரத்துல வேல்யூம் பார்த்துக்கோங்க. ஆகஸ்டை வந்து 55க்கு மேல இருக்கணும். வேல்யூம் வந்து நல்லா இருக்கணும். ஓகேங்களா? சிம்பிளான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக் கை வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, 24,355. ப்ரீவியஸ் வீக் மந்த் வந்து 26,175 இருந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக் கைய வந்து கட் பண்ணும் போது அந்த நேரத்துல டே உடைய க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு மேல, இப்ப டே உடைய க்ளோஸ் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதற்கு மேல க்ளோஸ் பண்ணும் போது வேல்யூமும் நாளோட க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா bullish கொடுக்கும். இது வந்து மூமெண்டம் ஸ்ட்ராட்டஜி, நல்ல ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த ப்ரீவியஸ் வீக் மந்த் கை, ப்ரீவியஸ் வீக் லோ, இதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆர்டர் வந்து போட்டு வைப்பாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படி. அதனால அந்த நேரத்துல இந்த டே உடைய க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு மேல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு bullish லைன்ல கொடுத்துச்சுன்னா நல்ல மூமெண்டம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து முழுக்க முழுக்க இப்ப கேண்டில்ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு பண்ணக்கூடியது. உதாரணத்துக்கு ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க், இதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன், ஓகேன்னு பார்க்கலாம், பார்க்காதீங்க. இது வந்து இந்த வாரம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அப்ப இந்த வாரத்துடைய கையை எடுத்துக்கிறோம், ப்ரீவியஸ் மந்தோடைய கையையும் எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் மந்தோடைய கையை வந்து இந்த இதை நான் டார்க்கா மார்க் போட்டுருக்கேன். அதே போல ப்ரீவியஸ் வீக்கோடைய கை, இந்த வாரத்துடைய கை, அதையும் டார்க்கா மார்க் போட்டுறேன். அடுத்து டே உடைய க்ளோஸ், வெள்ளிக்கிழமை உடைய க்ளோஸ் பாயிண்ட மார்க் பண்ணிக்கணும். இந்த பச்சை கலர் இருக்குல்ல, இதுதான் க்ளோஸ் பாயிண்ட். திங்கக்கிழமை வந்து இப்ப வந்து இது வந்து வீக்கோடைய இது. இப்ப வந்து இந்த ஸ்டாக்ஸ்ல ப்ரீவியஸ் மந்த் வந்து லோல இருக்கு, ப்ரீவியஸ் கை வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு, டே உடைய க்ளோஸ் இன்னுக்குள்ள இருக்கு. இப்ப மார்க்கெட் ஆனது டே உடைய க்ளோஸுக்கு மேல நாளைக்கு ஓப்பன் ஆனாலும் இந்த ப்ரீவியஸ் வீக் கைக்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுக்கணும். ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி போகலாம். நீங்க திங்கக்கிழமை என்ட்ரி போகணும் அப்படின்னா 3 ஹவர்ஸுக்குள்ள இந்த ப்ரீவியஸ் வீக் கைக்கு மேல க்ளோஸ் கொடுக்கணும். கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பிடிஎஸ்டி காலம் சமாதி சாயந்தரத்துக்கு மேல வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாருங்க, இந்த வரிசையா பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸுக்கு மேல க்ளோஸுக்கு மேல க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்கறதுனால கேண்டில்ஸ்டிக்ஸ் படி வந்து இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. கேண்டில் வந்து ஒரு பின்பாக போடுது, அது ஒரு விஷயம். ஆனா மேல மேல க்ளோஸ் கொடுத்து அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இந்த செட்டப் படி இதுக்கு மேல கொடுத்துச்சுன்னா இன்னமும் மேல போகும். அந்த நேரத்துல பிரேக் அவுட் பண்ணும் போது வேலிமையும் பார்க்கணும். 3 ஹவர்ஸ் கேண்டிலுடைய வேலிமையும் பார்த்து ஆர்டர் போட்டீங்கன்னா நல்லா மேல போகும். ஸ்டாப் லாஸ் முன்னாடியுடைய இந்த டே உடைய க்ளோஸை வச்சுக்கோங்க, இல்ல ப்ரீவியஸ் மந்தோடைய லோவா வச்சுக்கோங்க, இல்ல முன்னாடி உள்ள கேண்டிலுடைய லோவா வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங் கை முன்னாடி உள்ள அதிகமான விக்கு இருக்கு பார்த்தீங்களா,
அந்த கேண்டிலுடைய கையை மார்க் பண்ணிக்கோங்க. அதை டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஆனா அந்த இடத்துல வரும்போது ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல வரும்போது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த இடத்துல நீங்க டார்கெட்டா வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இல்லாட்டி 1:3 ரேஷியோல டார்கெட்டை வச்சு நீங்க முயற்சி பண்ணுங்க. இது நல்லா இருக்கும். அதே போல ஆப்ஷனுக்கும் பண்ணலாம். அதை பத்தி அடுத்த வீடியோ போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த தகவல் ஏதாவது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பாருங்க. வாழ்க வளமுடன்.